நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது. 14/6/2022 பௌர்ணமி திதி, ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள். 15/6/2022 மூல நட்சத்திரம், ஆழ்ச்சனரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஜூன் 13, ஜூன் 17 முகூர்த்த நாட்கள் வருகிறது. இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போது நாம் துலா ராசியை பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் ராகுவோடு இணைஞ்சிட்டார். இப்போ ராசிநாதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால சில பிரச்சனைகள் வருங்க. ஏதாவது ஒரு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், இப்படி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களை எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரும் 7ஆம் இடம் தான், மனைவி உள்பட. அப்போ 7ஆம் இடத்துல ராகு, ராசிநாதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் கேது ராசியில் இருக்கிறதால நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். தெய்வீக அனுகூலம் கிடைக்கும். எதை செஞ்சாலும் யோசனை பண்ணி செய்வீங்க, சக்ஸஸாக இருக்கும். ஆனால் 7ல் ராகு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் அமர்ந்திருக்கிறார். 2 குடையவன் 6க்கு போகலாமா? 2 குடையவன் 6ல் போனான்னாக்கா உங்களுக்கு செலவினங்களுக்காக வரக்கூடிய வருமானங்கள் செலவினங்களாகக்கூடிய ஒரு நிலை. எவ்வளோ வந்தாலும் கடன் அப்படியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவ அதிபதி 6ல் நல்ல நிலையில் இருக்கார். ஒன்றும் எந்த குறையும் இல்லை. இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 6ஆம் இடத்து அதிபதி 6ல் ஆட்சி நிலையில் இருந்தால் உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு தாராளமாக போகலாம். எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட அவர் வக்ரகதியில் இருக்கிறது. 3ஆம் வீட்டு பலனை செய்வார். 4ல் இருக்கார், சனி ஆட்சி பெற்றிருக்கார், எல்லாமே சிறப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வக்ரகதியில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பாதியில் போய் நின்று போயிடும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருப்பார்கள். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6ஆம் இடம் குரு பகவான், செவ்வாய் பகவான் இருக்கிறார். 7க்குடையவன் 6க்கு போயிட்டார். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆனால் கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக குறையும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். 7ல் ராகு இருந்தால் மனைவியினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி 8ஆம் இடம், 9ஆம் இடத்து அதிபதி புதன் 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். பாக்கிய குறைவையும் ஏற்படுத்துகிறார். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி. அப்போது காரகோ பாவனாஸ்தின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிராக கிளம்பக்கூடிய, எதிராக திசை திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 8ல் போனதால்
சில பின்னடைவு, அதாவது ஏதாவது சாதிக்கலாம்னு நினச்சி இறங்குவீங்க, ஆனால் எதுவும் சாதிக்க முடியாது. பாக்கிய குறைவு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்மூத்தாக இயங்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு சிலர் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் உதவி பெற்று நல்ல தொழிலை அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 11ஆம் இடத்து அதிபதி, லாபஸ்தானாதிபதி 9ல் இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோக பாக்கியங்களான ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறார். 12ஐ குரு பகவான் பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவினங்கள் தான் நடக்கும். அது சுப செலவுகளாக தான் இருக்கும். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் நல்லா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், ஆனால் தொழில் நல்லா அமக்கலமாக இருக்கும், உத்தியோகம் நல்லா சிறப்பாக இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.